வணக்கம் சார். சார் வாங்க சார். ப்ளீஸ் வணக்கம் சார். ஐ திங்க் கைல் இஸ் மிஸ்ஸிங். கையில வர சொல்லுங்க. ஓகே சார். பிகாஸ் இது ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங். கையிலும் நம்ம டீம் தானே, வரட்டும். ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போறோம். எல்லாரும் இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்ரோச் இப்படி தான் இருக்கும். இதோ வராங்க சார். கயல் சார். வா உட்கார். இப்ப எதுக்காக உங்க எல்லாரும் கூப்பிட்டுருக்கேன்னா, ஃபாரின்ல ஷூட் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்ல, அதை பத்தி இப்ப ப்ரொடியூசர் மிஸ்டர் சுபாஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவருக்கு தெரியணும். எல்லாரும் கேட்கணும். அதான் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹாய் பிருத்வி. ஹாய் சுபாஷ், how are you? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன். பை தி பை சுபாஷ், சொல்லுங்க பிருத்வி. இப்ப நான் ஒரு செம்ம பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? அத நீங்க கேட்டா ஷாக்ல அப்படியே ஜர்க் ஆயிடுவீங்க. நம்ம படத்தோட ரேஞ்ச் வேற மாதிரி ஆக போகுது. செகண்ட் பை செகண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியா? சொல்லுங்க பிருத்வி. படத்தோட முக்கியமான போர்ஷன்ஸ் காட்டுக்குள்ள நடக்க போகுது. அத லோக்கலா எடுக்காம இன்டர்நேஷனல் லெவல்ல திங்க் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கால எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி? என்னது, சவுத் ஆப்பிரிக்காவா? யா. எதுக்கு பிருத்வி? முதலா சவுத் ஆப்பிரிக்கா காட்டுல எடுத்த படம்னு ப்ரமோஷன் பண்ணலாம்ல. படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் கூட போனாலும் பிசினஸ் எக்ஸ்ட்ராடினரியா வேற லெவல்ல இருக்கும். 3 கோடி போட்டு 6 கோடி எடுக்கிற இடத்துல 5 கோடி போட்டு 10 கோடி எடுக்க பிளான் பண்றேன். எப்படி எப்படி சுபாஷ்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அட்ராக்ட் பண்ண விஷயமே டைரக்டர் சொன்ன பட்ஜெட் தான். 30 நாள்ல முடிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம ஊர்லயே வச்சு 30 நாள்ல முடிக்கிறப்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இந்த கதைக்கு ஃபாரின்லாம் தேவையான்னு யோசிக்கிறேன். பிருத்வி, நான் லைன்ல தான் இருக்கேன். டெல் மீ. இன்னொரு விஷயம் பிருத்வி, பட்ஜெட் இதை விட அதிகமாச்சுன்னா எனக்கு எக்ஸஸா செலவாகும். நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஓகே. நீ வேணா ஒண்ணு பண்ணு. பட்ஜெட்டை விட கூடுதலா ஆகிற அமௌண்ட்டுக்கு, அதாவது அப்ராட் ஷூட்டுக்கு நீ செலவு பண்ணிக்க. படத்துல நீயும் ஒரு பார்ட்னர் ஆயிடு. என்ன, புரியுதா? ஓகே சுபாஷ், குட் ஐடியா. நாம அப்புறமா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க சொல்றத நான் யோசிக்கிறேன். பாய். ஓகே பிருத்வி, பாய். யாருமே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் என் கற்பனையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஓகே, தட்ஸ் குட். ஷூட்டிங்க நீங்க சொன்ன லொகேஷன்லயே வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடு பண்ணிருங்க. ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஹாப்பி தானே? கயல் சார். ஒன் மோர் டைம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டேன், பாத்துக்கோ. இப்படிலாம் இந்த காலத்துல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. பட் ஐ அம் டிஃபரெண்ட். சூப்பர் சார். அந்த ஃபாரஸ்ட் ஷூட்டிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு சார். நம்ம அங்கதான் ஷூட் பண்றதா இருந்தோம். ஓகே ஓகே, கேரி ஆன். கயல் சார். இப்ப நம்ம சேர்ந்து பேச வேண்டிய டயலாக பிராக்டிஸ் பண்ணலாமா? பார்த்துட்டா பெட்டரா இருக்கும். சார், எனக்கு காஸ்டியூம் ட்ரையல் இருக்கு. நான் வேணா அதை முடிச்சுட்டு வரட்டுமா சார்? ஓ ஓகே, அதை முடிச்சிரு. தென் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே சார்.
வரேன் சார். உனக்கு காஸ்டியூம் ட்ரையல் இருக்கு, எனக்கு அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஏமா நேத்ரா, பிருத்திவியோட ஆபீஸ் வந்துட்டோம். எப்படி அவங்க ஃபாரின் ஷூட் போறதை தடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா மாமா. எப்படி தடுக்க போறோன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. என்னம்மா நம்பிக்கை? நான் பிருத்வி கிட்ட இத பத்தி கேட்பேன், அவன் ஏதாச்சும் உளருவான். சரி, அத வச்சு தடுத்துடலான்னு நம்பிக்கை தான். மாமா, எப்பவுமே புத்திசாலிங்க கிட்ட மோதுறப்பதான் நம்ம பெருசா யோசிச்சு திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு போகணும் மாமா. இவன் ஒரு லூசு பையன். கையல்னு ஒரு வீணா போனவளை வச்சு இப்ப படம் எடுத்துட்டு இருக்கான். இவன் கிட்ட எல்லாம் குருட்டாம் போக்குல அப்படியே அடிச்சு விடணும். ஃபாரின்ல வாஸ்து சரியா இருக்காதுன்னு சொல்லுவேன், அவன் அப்படியே நம்பிடுவான். வாங்க மாமா போவோம். சரிம்மா, போலாமாவா? அண்ணா இன்னும் கொஞ்சம் டார்க்கா பண்ணுங்கண்ணா. பார்க்கலாம். ஓகே மேடம், பாருங்க. ஓகேவா மேடம்? வாங்க மேடம். டச்சப்புக்கே ஒரு டச்சப். இதெல்லாம் ஒரு நேரம். ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்தா சகுனமே சரியில்லை. ச்சே, இனிமே நினைச்சு வந்தது நடக்கிறது கஷ்டம். எனக்கும் சரி, இந்த ஆபீஸ்க்கும் சரி. அம்மா நேத்ரா, நீ பிருத்திவியை பார்த்து பேசிட்டு வந்துரு. நான் இங்கேயே வெயிட் பண்றேம்மா. சரியா? மேடம் நீங்க உட்காருங்க. அண்ணா நீங்க மேக்கப் போடுங்க. ஓகே சார், உட்காருங்க மேடம். மச்சான், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்தாச்சு, வேறு ஏதாவது தேவைப்படுமான்னு பாரு, பார்த்து சொல்லிவிடு. ஓகேவா? May I come in? Yes, come in. Hey, Netra, take your seat. How are you? Great. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்ட. சர்ப்ரைஸ். வெளியில வனமோகினி பத்தி செம்ம டாக் இருக்கு. சோஷியல் நெட்வொர்க்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ். ஓ வாவ், எஸ் எஸ், டைட்டிலேயே 50 லட்சம் பேர் பார்த்து லைக் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிரடி நிறைய நிறைய இருக்கு. நம்ம படம் பத்தி என்ன பேசிக்கிறாங்க? அதுக்கும் அட்டகாசமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ம், எல்லா பக்கமும் நம்மள பத்தி தான் பேசிக்கிறாங்க. குட். அதுவும் நாம நகை கடைக்கு போனதெல்லாம் வைரல் ஆயிருக்கு. ம், உங்க கூட சேர்ந்து நடிக்கிறேன்னா கேட்கவா வேணும்? கரெக்ட் கரெக்ட். என் ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸைட்டடா வெயிட் பண்றாங்க. சோஷியல் மீடியா காதி கலங்கி நிக்குது. வழக்கமான ஃபேஷியல் பண்ணாலே சோஷியல் மீடியா பத்திக்கும். இப்ப கேட்கவா வேணும்? அதோட நேத்ரா, எனக்கு என்னமோ வனமோகினி நம்ம படத்தை தாண்டி நிக்கும்னு தோணுது. அதோட நேத்ரா, எனக்கு என்னமோ வனமோகினி நம்ம படத்தை தாண்டி நிக்கும்னு தோணுது. அப்புறம் நேத்ரா, என்ன விஷயம் சொல்லு. பிருத்வி, ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன்.
கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆ, வனமோகினி ஷூட்டிங் ஃபாரின்ல நடக்க போறதா பேசிக்கிறாங்க. அப்படியா பிருத்வி? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஓ ஃபென்டாஸ்டிக். யார் சொன்னா? ஓ அதுக்குள்ள விஷயம் வெளியில வந்துருச்சா? பிருத்வி மூச்சு விட்டா கூட அது வைரல் ஆயிடுது. மை காட், ஃபாஸ்ட் வேர்ல்ட். நான் மைண்ட்ல திங்க் பண்றதெல்லாம் கேட்ச் பண்ணிடுறாங்க. நம்ம ப்ரொடியூசர் சம்பத் சார் இது சம்பந்தமா என்கிட்ட பேசினாரு. ம், அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. நம்ம ஷூட் தள்ளி போகும்னு யோசிக்கிறாரு. ஃபாரின் போனா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். 10 நாள்ங்கிறது 20 நாள் ஆகும். பிரச்சனை மேடம் அப்படி இப்படின்னு ஃபீல் பண்றாரு. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். நோ 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 வரிஸ். ஃபாரின் போற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. எனக்கு தான் மைண்ட்ல ஐடியாஸ் ஓடிட்டே இருக்குமே. பட் இப்போ அந்த ஐடியா இல்லை. இப்போ முழுக்க முழுக்க இந்த லோக்கல்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் only 20 days. அதுலயே முக்காவாசி படம் முடிஞ்சிடும். அப்படியே பறந்து நம்ம படத்துக்கு வந்துருவேன். ஓகே, அதுக்கப்புறமா நாம கலக்குறோம். இத சம்பத் சார் கிட்ட சொல்லிடு. ஓகே ஓகே. என் காஸ்டியூம்ஸ் பார்க்குறியா? ஒரு நிமிஷம். சார். காஸ்டியூமரை என் காஸ்டியூம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் நேத்ரா, சம்பத் சார் வேற என்ன சொன்னாரு? ஸ்கிரிப்ட்ல வேற ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? பர்ஃபெக்ட், சூப்பரா இருக்குன்னாரு. வா சார், காஸ்டியூம் சார். நல்லா இருக்கா நேத்ரா? செம்மையா இருக்கு. உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். தேங்க்யூ நேத்ரா. இந்த ட்ரெஸ்ல நீங்க செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. I'm always handsome. இதுக்கு மேட்சிங்கா ஹீரோயின் கயலுக்கு என்ன காஸ்டியூம் இருக்கு? சார், கயல் மேடம் காஸ்டியூம் போட்டுட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கணும். ஓகே சார், நான் கயல் மேடத்தை வர சொல்றேன் சார். May I come in, sir? Yes, come in. May I come in, sir? Yes, come in. Wow. Superb. Really fantastic look. You look gorgeous, Kyle. Hey, Kyle. இந்த பக்கம் திருப்பு. Right. Superb, Kyle. Okay. It's good. எல்லா பக்கமும் சூப்பரா இருக்கு. ஃபிட்னஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. குட் காஸ்டியூம். வாவ். அப்படியே 50 ஃப்ரேம்ஸ்ல ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு வாக் கொடு. சார்,
இங்க எப்படி சார் அப்படி நடக்கிறது? ஓகே, ஸ்பாட்ல கேமரால பார்க்கலாம். அதுவும் நிச்சயம் நைஸா தான் இருக்கும். பத்தலனா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பாத்துக்கலாம். ஓகே சார். இவ ஒரு ஆளுன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த காஸ்டியூம்ல கன்றாவியா இருக்கா. லுக்ஸ் கார்ஜியஸா. லூஸ் மென்டல் கிறுக்க. நேத்ரா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? கயலுக்கு இந்த கெட்டப் சூப்பரா இருக்குல்ல? மலைஜாதி பொண்ணு தானே. கையலுக்கு இந்த கெட்டப் போட்ட மாதிரியே தெரியல. அப்படியே நேச்சுரலா பொருந்தி இருக்கு. அந்த கேரக்டருக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கா. நைஸ் நைஸ் நேத்ரா, நைஸ். செம்ம கமெண்ட், வெரி குட். நேத்ரா, நீயே இப்படி பாராட்டினது கயலுக்கு பெரிய கிரெடிட். கமான், உட்காரு கயல், ப்ளீஸ் சிட் டவுன். ஹே, ஏன் தயங்குற? உட்காரு. உட்காருனா உட்காரு. டோன்ட் ஹெசிடேட் டு சிட். இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் பெரிய நடிகனா இருக்கலாம், ப்ரொடியூசரா இருக்கலாம், பட் மனுஷங்களை மதிக்கணும். அதுல கரெக்டா இருப்பேன். இப்ப நீ ஒரு ஹீரோயின், அப்படி இருக்கும்போது இப்படி தயங்க கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், புரியுதா? சிட். ஓகே சார். காஸ்டியூமை கண்ணால பார்த்துட்டேன். நைஸ், வெரி நைஸ். கேமரால பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஹே, நைஸ். இப்படி திரும்ப. இப்படி திரும்ப. ஓகே ஓகே. நைஸ். அப்புறம் பிருத்வி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அப்படியே இரு, ஒன்ஸ் மோர். பிருத்வி, I'm going to leave. நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஓகே ஓகே, பாய். போயிட்டு வா. கைல் 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 கொஞ்சம் சின்ன கீழே 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 இருக்கு. எஸ் எஸ், பியூட்டிஃபுல். என்னாச்சுமா? எல்லாம் ஓகே தானே? ஷூட்டிங் எங்க மாத்திட்டியா? என்னம்மா, ஏன் டென்ஷனா இருக்க? சொல்றேன் மாமா. தீபன், குடி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். கயல் மேடத்துக்கு இந்த ஜூஸை கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஏய், என்னப்பா இது? என்னப்பா, பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாதா? வாங்க மாமா. சாரி மேடம்.
நேத்ரா என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு வர. அந்த ஜூஸை வேற அங்க தட்டி விட்டுட்ட. திருஷ்டி பொம்மைக்கு மேக்கப் போட்டு விட்ட மாதிரி இருக்கா. அவளுக்கெல்லாம் ஜூஸ் ஒரு கேடு. இந்த பிருத்விக்கு கண்ணு அவிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அவளை பார்த்து கார்ஜியஸ்ங்கறான், சூப்பர்ங்கறான், நடக்க விட்டு அழகு பாக்குறான், லெஃப்ட்ல நட ரைட்ல நடன்னு என்ன வச்சுட்டே வெறுப்பேத்துறான். அதெல்லாம் இருக்கட்டும்மா. இப்ப நாம வந்த விஷயம் என்னாச்சு? லோக்கல்ல தான் மாமா ஷூட்டிங். ஓ அப்படியா? வெரி குட். மாத்திட்டியா? சம்பத் சார், பிருத்விய மீட் பண்ணிட்டேன். இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு அவர் ஆபீஸை விட்டு வெளில வர உங்களோட கால் வருது. என்ன மேடம் ஆச்சு? ஃபாரின்ல தான் ஷூட்டிங் வச்சிருக்காங்க. மேடம் என்ன சொல்றீங்க? ஆனா நான் பிருத்வி கிட்ட நைஸா பேசி அத உள்ளூருக்கே மாத்திட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்காக இத கூட பண்ண மாட்டேனா? இங்கெங்கயோ ஃபாரஸ்ட்ல ஒரு 20 நாள் ஷூட்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு அப்புறம் பிருத்வி நேரா நம்ம படத்துக்கு வர்ற மாதிரி பர்சனலா நானே பேசி முடிச்சிட்டேன். மேடம் இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டிருந்த பணத்தை உடனே செக் போட்டு அனுப்பி வைங்க. சரிங்க மேடம். எப்படி மாமா என் ரோட்டு தெளிவா போறேன்ல? நான் தான் எப்பவுமே சொல்வேனேம்மா, அசாதாரணமான சூழ்நிலைய உனக்கு சாதகமா மாத்திக்கிறதுல நீ எப்பவுமே கில்லாடிமா. உன்னை அசைச்சுக்க யாராலையும் முடியாதுமா.